ஹாய், என் பேர் வசந்தன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கேட்லாக் 1997 யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ்ல மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் தான் பார்க்க போறோம். அதுல லாபமா நஷ்டமா அப்படின்னா பெர்சன்டேஜ் எவ்வளவு லாஸ் ஆயிருக்காரு அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த கணக்குல பார்க்கலாம். ஸோ அதையும் பேசுற வீடியோவில் போகலாம். முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமார் என்பவர் ஒரு மகிழுந்தை 4,26,000 ரூபாய்க்கு வாங்கி மேலும் போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு தொகைக்காக முறையே 9,000 மற்றும் 15,000 செலுத்தி பின்பு மகிழுந்தை 4,41,000 விற்பனை செய்கிறார் எனில் அவர் அடைந்தது லாபமா நஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஏல லாபம் 5%, பில நஷ்டம் 5%, சில லாபம் 2%, டில நஷ்டம் 2% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ நான் இந்த क्वेश्चंस பெருசா இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க, சிம்பிளா நீங்க ஈஸியா முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தனே பையிங் பிரைஸ் எவ்வளவு அப்படின்றத போட்டு எழுதிக்கோங்க. பை எவ்வளவு வாங்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4,26,000 ரூபாய்க்கு வாங்குறாரு. சோ அந்த காருக்காக அவர் எவ்வளவு செலவிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9,000 மற்றும் 15,000 செலவிடுறாரு. சோ டோட்டல் பண்ணீங்கன்னா 4,50,000 வரும் உங்களுக்கு. இப்போ அந்த காரை எவ்வளவுக்கு சேல் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4,41,000 வந்து சேல் பண்றாரு. சேல் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 4,41,000 அவர் வந்து சேல் பண்றாரு. சோ இந்த இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 9,000 டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அவருக்கு கிடைச்சது பாத்தீங்கன்னா கண்டிப்பா லாஸ் தான் ஆயிருக்கு, அவருக்கு ப்ராஃபிட் அப்படின்றதே வரல. சோ கண்டிப்பா அவருக்கு லாஸ் தான் ஆயிருக்கு, அவருக்கு ப்ராஃபிட் அப்படின்றதே வரல. சோ இப்போ நாம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் அவர் லாஸ் ஆயிருக்காரு அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணனும். சோ லாபம் அப்படின்றத ரெண்டு ஆப்ஷனே அடிச்சிருங்க. சோ செகண்டா பார்க்கிறது நாம எவ்வளவு நஷ்டம் அடைஞ்சிருக்காருன்னு பார்க்கணும். 5% லாஸ் ஆயிருக்காரா இல்ல 2% லாஸ் ஆயிருக்காரா அப்படின்னு பார்க்கணும். சோ இப்போ நாம ஓவரால் டோட்டல் அமௌண்ட் இல்ல 10% அப்படினா எவ்வளவு அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சோ 4,50,000ல 10% அப்படினா ஒரு சைபரை நீங்க வந்து கேன்சல் பண்ணிடுவீங்க, 45,000 நீங்க எழுதலாம். சோ இதே 4,50,000ல 1% எவ்வளவு அப்படின்னா நீங்க 2 சைபரை அடிச்சிருவீங்க. சோ இப்போ 4,500 ரூபாய் அப்படிங்க, இது வந்து 1% கிடைச்சிருக்கு. சோ இப்போ இத எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 9,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். சோ 4,500 ரூபாய 2 தடவை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சோ இன்னொரு தடவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 4,500 ரூபாய் ஆட் பண்ணனா உங்களுக்கு 9,000 ரூபாய் அப்படிங்கற அமௌண்ட் வந்து வரும். சோ இதுதான் நமக்கு லாஸ் ஆன அமௌண்ட். சோ இப்போ பாத்தீங்கன்னா எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு அப்படின்றத இது 1%, இது 1%, ஆக மொத்தம் 2% வந்து அவருக்கு லாஸ் ஆயிருக்கு. சோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். சோ எப்பவுமே क्वेश्चंस ரொம்ப பெருசா இருக்கே, இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு क्वेश्चन பார்த்தோனே அடுத்த क्वेश्चन போயிடுவாங்க. சோ அந்த மாதிரி அடுத்த क्वेश्चंஸ்க்கு போய்டாதீங்க. சோ ஈஸியா தான் இருக்கும். பிராக்டீஸ் பண்ணீங்க அப்படினா, நல்லா பிராக்டீஸ் பண்ணிட்டீங்க அப்படினா வித்தின் 30 செகண்ட்ஸ்ல வந்து நீங்க இந்த क्वेश्चंस எல்லாமே கிளியர் பண்ணனும். ஒவ்வொரு क्वेश्चंஸ்க்கும் உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் தான், அதனால நீங்க எடுத்துவே கூடாது. சோ அந்த 30 செகண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க அடிக்கடி பிராக்டீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சோ இப்போ செகண்ட் क्वेश्चन என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூபாய் 1000க்கு 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு உரிய கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அவ்வளவு கேக்குறாங்க. சோ தனி வட்டி வேற, கூட்டு வட்டி வேற. சோ தனி வட்டி ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் சொல்லி தரேன். சோ டீடைலா எழுதிக்கோங்க. சோ தனி வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, சோ 1 இயருக்கு இப்போ 1000 ரூபீஸ் அப்படின்றது 1 இயர்னு வச்சுக்கோங்க. 1 இயருக்கு 1000 ரூபாய்க்கு எவ்வளவு
10% வட்டி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாய். சோ செகண்ட் இயருக்கு 10%க்கான வட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் 100 ரூபாய் வரும். சோ இதுக்கான கூட்டுத்தொகை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 ரூபாய் வந்து வட்டி மட்டுமே வந்திருக்கு. சோ இந்த ஒரு 100 ரூபாய் ஒரு இது, இந்த ஒரு 100 ரூபாய் ஒரு இது, 2 வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா தனி வட்டி 200 ரூபாய் கிடைச்சிருக்கு. கூட்டு வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தரேன். கூட்டு வட்டி கூட்டு வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் இயருக்கு அப்படின்னு சொல்லி தனியா எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு 10%. இப்போ 1000 ரூபாயில 10% அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் அடிச்சிருந்தீங்க 100 ரூபாய் வட்டி கிடைக்கும். சோ இது பாத்தீங்கன்னா 100 ரூபாய் 1 இயருக்கு ஃபர்ஸ்ட் இயர் வந்து 100 ரூபாய் கிடைக்குது. சோ செகண்ட் இயர் பாத்தீங்கன்னா இன்னொரு 100 ரூபாய் கிடைக்கும். அந்த 1000 ரூபாய்க்கான வட்டி உங்களுக்கு 10%க்கான வட்டி 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி செகண்ட் வருஷமும் கிடைக்கும். அதோட சேர்த்து என்ன அப்படின்னு கிடைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் கிடைச்ச 100 ரூபாய் அமௌண்ட்ல 10%க்கான வட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுதான் கூட்டு வட்டி அப்படின்பாங்க. சோ இதுல 100 ரூபாயில 10%னா ஒரு சைக்கிள் அடிச்சிருவீங்க. சோ இதுல 10 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இயருக்கு கிடைச்ச வட்டிக்கான வட்டி புரியல அப்படின்னா நான் சைடுல எழுதுறேன். சோ வட்டி அதுதான் இந்த 10%. சோ டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு 100 பிளஸ் 10 ரூபாய் அப்படின்றதுனா ஈக்குவல் டு 210 ரூபாய் அப்படின்றது கூட்டு வட்டி. தனி வட்டி அப்படின்னா வட்டிக்கு வட்டி உங்களுக்கு கிடையாது. கூட்டு வட்டி அப்படின்னா வட்டிக்கு வட்டியும் நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க. சோ வட்டிக்கு வட்டி கால்குலேட் பண்ணி போடுறப்போ உங்களுக்கு 210 ரூபாய் அப்படின்னு வரும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம், கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்போ இந்த 200 ரூபாயும் இந்த 210 ரூபாயும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். இப்போ 210 மைனஸ் 200 அப்படின்னு போட்டீங்கன்னா வித்தியாசம் பாத்தீங்கன்னா 10 ரூபாய். சோ அப்போ உங்களுக்கு ஏ அப்படின்றது ஆப்ஷன் வரும். புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இதுவே கூட்டு வட்டியில 3 வருஷத்துக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் நான் சொல்லி தரேன். 3 வருஷத்துக்கான கூட்டு வட்டி அப்படின்றது மோஸ்ட்லி எந்த ஒரு क्वेश्चंसலயும் வராது, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சோ இத ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இதுவே 3 வருஷத்துக்கான கூட்டு வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்க்கலாம். கூட்டு வட்டி ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு 1000 ரூபாய்க்கு 10% உங்களுக்கு வந்து வட்டி அப்படின்னா 100 ரூபாய் கிடைக்கும். சோ 10%னா ஒரு சைக்கிள் கேன்சல் பண்ணிடுவீங்க. அப்போ 1 இயருக்கு 100 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது. செகண்ட் இயர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் இயரும் உங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்கும். இந்த வட்டிக்கான வட்டி 10%, 1 இயர்ல கிடைச்ச வட்டிக்கான வட்டி 10% கிடைக்கும். அப்போ இதுல ஒரு சைக்கிள் கேன்சல் பண்ணீங்கன்னா 10 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தேர்ட் இயர்ல உங்களுக்கு வட்டிக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் இயரும் உங்களுக்கு அந்த 1000 ரூபாயில 10%க்கான வட்டி கிடைக்கும். பிளஸ் இந்த 10 ரூபாய்க்கான அமௌண்ட்டும் கிடைக்கும். இந்த 10 ரூபாய்க்கு ஒரு வட்டி வரும்ல, வட்டிக்கான வட்டி அப்படின்னா பிளஸ் 1 அப்படின்றத எழுதிக்கோங்க. சோ இது எல்லாத்தையும் டோட்டலா கால்குலேட் பண்ணீங்கன்னா 300 320 321 ரூபாய் வருது. டோட்டல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 321 ரூபாய். சோ இதுலயே உங்களுக்கு 2 ஆண்டுகள் அப்படின்றது இல்லாம 3 ஆண்டுகள் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 3 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டி இப்படி கண்டுபிடிச்சிட்டு தனி வட்டியையும் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் உங்களுக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம்.
மோஸ்ட்லி 3 இயர்ஸ்க்கு கேட்க மாட்டாங்க. ஸோ 3 இயர்ஸ்க்கு கேட்டாலும் உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் நான் இதை சொல்லி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டினும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல நம்ம பார்த்த மாதிரி அப்படின்னா ரூபாய் 12,000க்கு 10% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு உரிய கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ ப்ரீவியஸ் क्वेश्चनல உங்களுக்கு தனி வட்டி என்ன கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க தெரியலனா இந்த சம்லயும் அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். சோ இப்போ நான் சொல்லி தரேன். சோ இப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா சோ தனி வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா தனி வட்டி அப்படின்னு சொல்லி தனியா ஒரு டைட்டில் போட்டு எழுதிக்கோங்க. தனி வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 12,000க்கு இப்போ ஃபர்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகள் ஈக்குவல் டு n ஈக்குவல் டு 2 10% r ஈக்குவல் டு 10% அப்படி சொல்லி எழுதிக்கோங்க. சோ 12,000க்கு பாத்தீங்கன்னா 10% வட்டி அப்படினா ஒரு சைபரை கேன்சல் பண்ணிடுவீங்க. சோ அப்பனா ஃபர்ஸ்ட் இயருக்கு பாத்தீங்கன்னா 1,200 ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ செகண்ட் இயர் பாத்தீங்கன்னா 1,200 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். தனி வட்டினா வட்டிக்கு வட்டி அப்படின்றது கிடைக்காது. ஒரே கான்ஸ்டன்டான வட்டி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இயர் என்ன கிடைக்குதோ அதே தான் செகண்ட் இயருக்கும் கிடைக்கும். சோ இப்போ பாத்தீங்கன்னா 2,400 ரூபாய் வந்து உங்களுக்கு தனி வட்டியா கிடைச்சிருக்கு. கூட்டு வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத இப்ப பார்க்கலாம். சோ கூட்டு வட்டி அப்படின்னு எழுதிக்கோங்க. சோ கூட்டு வட்டியில ஃபர்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 1,200 ரூபாய் கிடைக்கும். ஏன் 1,200 ரூபாய் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 12,000ல 10% அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சைபர் கேன்சல் பண்ணிடுவீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 1,200 ரூபாய் கிடைக்கும். செகண்ட் இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு 1,200 ரூபாய் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த 1,200 ரூபாய் ஃபர்ஸ்ட் இயர்ல கிடைச்ச 1,200 ரூபாய்க்கான வட்டிக்கான வட்டி அப்படின்னு அடுத்து செகண்ட் இயர்ல ஆட் ஆகும். சோ வட்டிக்கான வட்டினா 1,200ல ஒரு சைபர் போயிடுச்சுன்னா 120 ரூபாய் செகண்ட் இயருக்கான வட்டி கிடைக்கும். இப்போ இத டோட்டல் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 2000 இப்போ தனியா எழுதிக்கோங்க. 1,200 இன்டு அதோட பிளஸ் அதோட ஒரு 120 ரூபாய் ஆட் பண்ணிக்கோங்க. 0 2 5 2 இப்போ பாத்தீங்கன்னா 2,520 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து கூட்டு வட்டியா கிடைச்சிருக்கு 2 வருஷத்துக்கு. இப்போ நமக்கு क्वेश्चनல என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கறத நமக்கு क्वेश्चनா கேட்டிருக்காங்க. சோ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் பண்ற மாதிரி 2,520 மைனஸ் 2,400 அப்படின்னு எழுதிங்கன்னா கூட்டு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 120 ரூபாய். அப்போ A அப்படின்றது தான் ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டான விடை. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தனி வட்டினா என்ன கூட்டு வட்டினா என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சு. தனி வட்டினா 1 இயர்க்கான வட்டி மட்டும் தான் உங்களுக்கு கிடைச்சிட்டே வரும். கூட்டு வட்டினா வட்டிக்கான வட்டி அப்படின்னு சொல்றது அப்படிங்கறத நீங்க கால்குலேட் பண்ணிட்டே வரணும். சோ அடுத்த क्वेश्चन போலாம் நம்ம. இப்போ உங்களுக்கு தேர்ட் क्वेश्चन அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चनும் அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரே சமயம் திரும்ப திரும்ப கொடுக்குறானே அப்படின்னு நினைக்காமனா ஏன் ஒரே क्वेश्चन திரும்ப எப்படி சொல்ல அமௌண்ட் மட்டும் மாத்தி மாத்தி போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன்னா உங்களுக்கு நல்ல பிராக்டிஸ் ஆகணும். நீங்க நல்ல பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா within 30 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களால ஒரு क्वेश्चனை வந்து ஆன்சர் பண்ண முடியும். சோ ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா நீங்க வந்து கால்குலேட் பண்ணனும். அதுக்கு நீங்க பிராக்டிஸ் அதிகமா பண்ணுங்க. சோ இப்போ இந்த क्वेश्चनல அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூபாய் 8,000க்கு 10% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு உரிய கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். அத நல்லா क्वेश्चனை அப்சர்வ் பண்ணி மார்க் பண்ணுங்க. சோ இப்போ தனி வட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி வட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 8,000க்கு 10% அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சைபர் நீங்க வந்து அடிச்சிருக்கீங்க. அப்போ 1 இயருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8,800 ரூபாய் வந்து கிடைக்கும். சோ செகண்ட் இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா
உங்களுக்கு இன்னொரு 800 ரூபாய் கிடைக்கும். சோ டோட்டல் அமௌண்ட் 1600 ரூபாய் உங்களுக்கு வந்து தனி வட்டியா கிடைக்கும். இப்போ கூட்டு வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தரேன். கூட்டு வட்டி ஈக்குவல் டு 1 இயர்க்கு பாத்தீங்க அப்படின்னா அதே 800 ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சோ செகண்ட் இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே 800 ரூபாய் கிடைக்கும் பிளஸ் வட்டிக்கான வட்டி இதுல 10% அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப 800 ரூபாயில 10% அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சைபரை கேன்சல் பண்ணிடுவீங்க. அப்போ 10% அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் பிளஸ் 80 அப்படின்றத எழுதிக்கோங்க. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 1680 ரூபாய். இப்போ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் தான் கேக்குறாங்க. இப்போ கூட்டு வட்டி நம்ம பாத்தீங்கன்னா 1680 ரூபாய் கிடைச்சிருக்கு. தனி வட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1600 ரூபாய் அப்படின்னு கிடைச்சிருக்கு. சோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 80 ரூபாய் கிடைக்கும். சோ இதுதான் ஆன்சர். சோ ஆப்ஷன் B ல தான் நமக்கான ஆன்சர் இருக்கு. சோ அத வந்து டிக் பண்ணிக்கோங்க. சோ ஒவ்வொரு முறையும் தனி வட்டினா என்ன கூட்டு வட்டினா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. கூட்டு வட்டினா வட்டிக்கான வட்டி போட்டு நாம கால்குலேட் பண்ணி ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். சோ அடுத்த क्वेश्चन போலாம். சரி இப்போ நாம 5th क्वेश्चन பார்க்கலாம். இந்த 5th क्वेश्चनல பாத்தீங்கன்னா 12600க்கு வட்டி வீதம் 10% n = 2 ஆண்டுகள் ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க நமக்கு வரும் கூட்டு வட்டி அப்படின்றத மட்டும் தான் கேக்குறாங்க. சோ நான் வெறும் கூட்டு வட்டி மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். கூட்டு வட்டி அப்படின்னா வட்டிக்கு வட்டி அப்படின்றத முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்போ 12600 ரூபாய்க்கு 10% அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சைபர் கேன்சல் பண்ணிருக்கீங்க 1260 ரூபாய் அப்படின்னு உங்களுக்கு வரும். இப்போ 1 இயர்க்கான வட்டி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1260 ரூபாய். செகண்ட் இயர்க்கான வட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1260 ரூபாய் கிடைக்கும். 1260 ரூபாய்க்கான 10% வட்டி, அதாவது வட்டிக்கான வட்டி அப்படின்றது தான் இதோட அர்த்தம். 10%க்கான வட்டி பாத்தீங்கன்னா ஒரு சைபர் கேன்சல் பண்ணிடுவீங்க 126 ரூபாய் கிடைக்கும். பிளஸ் 126 ரூபாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டோட்டல் அமௌண்ட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க சைடுல கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணி பாருங்க. 1260 ரூபாய் 1260 ரூபாய் இங்க ஒரு 126 இருக்கு, அதே ஆட் பண்ணிக்கோங்க. 6 12 4 மீதி 1 6 2. சோ இதுக்கான அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2646 ரூபாய் வந்து உங்களுக்கு வருது. சோ இப்போ கூட்டு வட்டி அப்படின்னா வட்டிக்கான வட்டியை நாம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏனா ஆன்சர் 2646 ரூபாய் உங்களுக்கு வந்து கூட்டு வட்டியா 2 வருஷத்துக்கு வந்து கிடைக்குது. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு 6வது क्वेश्चन ரூபாய் 500க்கு 12.5% வட்டி விகிதத்தில் ஒரு ஆண்டில் கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ நாம எடுத்தோடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 அப்படின்னு போட்டு அப்படி 10% 12.5%னா 10% கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் 2.5% கண்டுபிடிச்சிட்டு நான் போட்டு அப்படியே क्वेश्चனை படிச்சுட்டு ஆன்சர் எழுதுறதுக்கு போயிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चனை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ரூபாய் 500க்கு 12.5% வட்டி வீதத்தில் ஒரு ஆண்டில் கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒரு ஆண்டில் அப்படின்றப்போ நம்மளால கூட்டு வட்டியை கண்டுபிடிக்க முடியாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா கூட்டு வட்டி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் வட்டிக்கு வட்டி தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர ஒரு வருஷத்துல நமக்கு கூட்டு வட்டி அப்படின்றது கிடைக்காது. சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 அப்படின்னு தான் நீங்க டிக் பண்ணணும். திரும்பவும் சொல்றேன், ஒரு ஆண்டில் கூட்டு வட்டி
கண்டுபிடிக்கவே முடியாது உங்களால. மினிமமா 2 வருஷம் 3 வருஷம் அது எத்தனை வருஷமா இருந்தாலும் உங்களால கூட்டு வட்டி அப்படின்றத கால்குலேட் பண்ண முடியும். ஆனா ஒரு வருஷத்துக்கான கூட்டு வட்டி அப்படின்றதை கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்றப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 0 அப்படின்றத நீங்க டிக் பண்ணிருங்க. இப்போ பாத்தீங்கன்னா 7th क्वेश्चन, இது ஒரு டிஃபரண்டான क्वेश्चन. क्वेश्चனை ஃபர்ஸ்ட் நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஆன்சர் பண்றதுக்கு போங்க. கூட்டு வட்டியில் ரூபாய் 20,000க்கு 10% ஆண்டுக்கு வட்டி கூடுதல் 26,420 ரூபாய் கிடைக்க எத்தனை ஆண்டுகள் தேவை அப்படின்னு சொல்லிருக்காங்க. 1 year, 2 year, 3 years, 4 years அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இப்போ நாம இதுக்கான ஆப்ஷன்ஸ் போடலாம். ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். கூட்டு வட்டி அப்படின்னு எழுதிட்டு ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20,000க்கு அதாவது 20,000க்கு 10% அதுதான் 1 இயர்க்கான வட்டி அப்படிங்கறத நமக்கு கொடுத்துட்டாங்க. ஆண்டுக்கு ஆனா வட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ 10% முடிச்சா ஒரு சிலர் கேன்சல் பண்ணிருங்க. 2,000 ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 1 இயருக்கு 2,000 ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,000 ரூபாய் திரும்பவும் கிடைக்கும். இந்த 2,000 ரூபாய்க்கான ஃபர்ஸ்ட் இயர் கிடைச்ச 2,000 ரூபாய் வட்டிக்கான வட்டி உங்களுக்கு செகண்ட் இயர்ல ஆட் ஆகும். இப்போ 2000த்துல 10% வட்டி அப்படின்னா இதுல ஒரு சேர்த்து கேன்சல் பண்ணிருக்கேன். 200 ரூபாய். இப்போ தேர்ட் இயர் பாத்தீங்கன்னா அதே 2,000 ரூபாய் வந்து வருஷம் கிடைக்கும். செகண்ட் இயருக்கான 200 ரூபாய் கிடைக்குதுல அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். பிளஸ் இந்த 200 ரூபாய்க்கான வட்டிக்கான வட்டி. அப்போ 200 ரூபாயில 10% அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சேவ் கேன்சல் பண்ணிருக்கீங்க. 20 ரூபாய் எழுதிக்கோங்க. சோ இப்போ ஃபைனல் ஆன்சர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6,420 ரூபாய் உங்களுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் வருது. நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூபாய் 26,420 ரூபாய் கிடைக்க எத்தனை ஆண்டுகள் தேவை அப்படின்றது தான் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி டோட்டல் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 20,000 நமக்கு வந்து சொல்லிட்டாங்க. அப்போ 20,000 பிளஸ் 6,420 ரூபாய் ஆட் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 26,420 ரூபாய் அப்படின்றது உங்களுக்கு ஃபைனல் ஆன்சரா வந்துரும். சோ இதுதான் உங்க ஃபைனல் ஆன்சர். 26,420 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி 3 இயர்ஸ்ல தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 8th क्वेश्चन வந்தாச்சு. நாம क्वेश्चंस ஃபர்ஸ்ட் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ரூபாய் 225 எனில் 2 ஆண்டுகளில் வட்டி வீதம் 5% எனில் அசல் எவ்வளவு அப்படின்றத கேக்குறாங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ரூபாய் 225 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அசல் அமௌண்ட் தான் நமக்கு கேக்குறாங்க. 5% வட்டி விகிதம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஏ அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பிக் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45,000 இதுல 1%க்கான வட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 சேவரை கேன்சல் பண்ணிட்டீங்க. 450 ரூபாய் அப்படின்றது வரும் உங்களுக்கு 1%. இத 5% கன்வெர்ட் பண்ணோம்னா இன்டு 5 போடுவீங்களா? அப்ப 450 இன்டு 5% அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,250 ரூபாய் அப்படின்றது வரும் உங்களுக்கு. சோ ஒரு வருஷத்துக்கான வட்டி விகிதமே பாத்தீங்கன்னா 2,250 ரூபாய் தான் வருது. ஆனா நமக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசமே 225 அப்படின்றத சொல்லிட்டாங்க. சோ இது பாத்தீங்கன்னா இந்த ஏ அப்படின்ற ஆப்ஷன் கிடையாது. சோ இப்போ நான் பி அப்படின்ற ஆப்ஷனை பிக் பண்ணிக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா 90,000 அப்படின்றத பிக் பண்ணிக்கிறேன். 90,000க்கு 1% அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 சேவரை கேன்சல் பண்ணா 900 ரூபாய் வரும். இத 5% கன்வெர்ட் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டு 500 அப்படின்றத கன்வெர்ட் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா 4,500 ரூபாய் வரும் உங்களுக்கு. இது 1 இயர்க்கான வட்டி. இப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். தனி வட்டி கூட்டு வட்டி போட்டுக்கோங்க. கூட்டு வட்டி அப்படின்றத பாத்தீங்கன்னா 1
இயருக்கு பாத்தீங்கன்னா 4500 ரூபாய் கிடைக்குது. 1 இயர் பாத்தீங்கன்னா 4500 ரூபாய் வந்து கிடைக்குது. செகண்ட் இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு 4500 ரூபாய் எனக்கு கிடைக்கும். இல்ல இப்போ 4500ல 1% வட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடுல அடிச்சிருவீங்க 45 ரூபாய்னு இருக்கும். இப்போ 45 ரூபாயில நான் 5 இன்டு 5 போட்டனால எனக்கு 5%க்கான வட்டி தான் எனக்கு தெரியணும். இப்போ 45 இன்டு 5 அப்படின்னு போட்டனா 225 அப்படின்றது வந்துரும் பிளஸ் 225 அப்படின்றது வந்துருச்சு எனக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் உள்ள வட்டி வித்தியாசம், தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ரூபாய் 225 அப்படின்றத சொல்லிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அப்படின்னா 9000 அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணனா எனக்கு 225 ரூபாய் வந்துருச்சு. அப்போ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பி அப்படின்றது தான் ஆப்ஷன். இப்ப பாத்தீங்கன்னா 9வது கணக்கு. ஃபர்ஸ்ட் क्वेश्चंस நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. 5% ஆண்டு வட்டிக்கான தனி வட்டி ஒரு நாளைக்கு ரூபாய் 1 ரூபாய் எனில் அதன் அசலை காண்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 இயருக்கு எத்தனை டேஸ் அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 இயர் = 365 நாட்கள் இருக்கு. ஒரு நாளைக்கு 1 ரூபாய் அப்படி கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 365 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். 7300 ரூபாய்க்கு 5% எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 5% எவ்வளவு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். சோ இப்போ 7300 ரூபாய்க்கு 10% அப்படிங்கறத எடுத்தீங்கன்னா ஒரு சேர்த்து கேன்சல் பண்ணிடலாம். 730 ரூபாய். இப்போ 5% தான் எனக்கு வந்து தேவைப்படுது. அப்போ இத டிவைட் பை ரூட் பண்ணா 5 இத 2 ஆல வகுத்துட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா 365 ரூபாய் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா 7300 ரூபாய். ஏன் 7300 ரூபாய் வந்துச்சுன்னா ஒரு தனி வட்டி ஒரு நாளைக்கு 1 ரூபாய் எனில் அதன் அசலை காண்க அப்படின்னு சொல்றத கேக்குறாங்க. இப்போ நீங்க ஆப்ஷன் பி அப்படிங்கறத சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோமே. 3650 ரூபாய் நீங்க பிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல 10% எவ்வளவுன்னு பாருங்க. ஒரு சேர்த்து கேன்சல் பண்ணிருக்கீங்க. 365 ரூபாய் அப்படிங்கிறது வந்துச்சு. அதாவது 10% 3650 ரூபாயில 10% 365 ரூபாய்ன்றது வந்துச்சு. நமக்கு தேவையானது 5% தான் தேவைப்படுது. இப்போ சி அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 730 ரூபாயில 10% அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா 73 ரூபாய் தான் வருது. அப்போ இதுவும் ஆப்ஷனா கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 5% போனுச்சுன்னா திரும்ப 50 ரூபாய்க்கு கீழே போயிடும். நமக்கு 1 இயர்க்கான வட்டி, அதாவது ஒரு நாளைக்கு 1 ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு வட்டி கிடைக்குது அப்படின்றத தான் கேக்குறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி பாத்தீங்கன்னா 375 ரூபாய். சோ ஆப்ஷன் சி கிடையாது. டி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 10% 3650 ரூபாய் அப்படின்னு போயிடுது. அப்போ டி அப்படின்ற ஆப்ஷனும் கிடையாது. அப்ப ஏ அப்படின்ற ஆப்ஷன் தான் நமக்கு சரியான விடை. இப்போ நம்ம 10th क्वेश्चन வந்தாச்சு. சோ क्वेश्चंस நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு தொகைக்கு 4% வட்டி விகிதம் 2 ஆண்டுகளில் கிடைக்கும். கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ரூபாய் 4.80 பைசா எனில் அந்த தொகை எவ்வளவு அப்படின்றத ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. சோ நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஏ அப்படின்ற ஆப்ஷன் வந்து பிக் பண்ணிக்கோங்க. இப்போ 120 ரூபாய் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1% வட்டி வீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 ரூபாய் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ ஒரு வருஷத்துக்கு 1% 12 ரூபாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4% அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 into 4 அப்படின்னு போட்டுக்கோங்க. 8 48 ரூபாய் தான் வருது. சோ இது இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 இயர்க்கே எனக்கு 48 ரூபாய் தான் கிடைக்குது. அப்போ செகண்ட் இயருக்கான வட்டி விகிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0ல போயிடும். சோ அப்பனா இதுவும் கிடையாது.
பி அப்படிங்கிற ஆப்ஷனை நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். ரூபாய் 300 3000 அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து பிக் பண்ணிக்கிறேன். இதுல 1% அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுல கேன்சல் பண்ணிருக்கேன். 30 ரூபாய். இப்போ இத 4%க்கு நான் கன்வெர்ட் பண்றேன். 30 × 4 120 ரூபாய் வந்து இப்போ பாத்தீங்கன்னா 1 இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 ரூபாய் கிடைக்குது. செகண்ட் இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே 120 ரூபாய் கிடைக்கும். இப்போ இந்த வட்டிக்கான வட்டி 4% அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 120 ரூபாய் நான் போட்டுக்கிறேன். இதுல 1%க்கான வட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி கொடுத்துப்பேன். 1.2ன்னு வரும். இதை நான் வந்து 4%க்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். நமக்கு தேவை 4%க்கான வட்டிக்கான வட்டி அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 4 × 1.2 அப்படின்னு போட்டீங்கன்னா 4.8 அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு. 4.8 அப்படின்றது வந்து உங்களுக்கு ஆன்சரா கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கான விடையும் கிடைச்சிருச்சு. என்ன சொல்றேன் விடைன்னு பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 4.8%. அதாவது 4.80 பைசா. இது 0 நீ போட்டாலும் ஒண்ணுதான், 8 போட்டாலும் ஒண்ணுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4.8க்கான ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பி 3000 ரூபாய். இப்போ 300 ரூபாய் அப்படின்னு சொல்லி நீங்க பிக் பண்ணி பாத்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். இப்போ 300 ரூபாய் நான் பிக் பண்றேன். இதுல 1% அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ரூபாய் கிடைக்குது. அப்ப இதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்க்கே எனக்கு வந்து 3 ரூபாய் தான் கிடைக்குதுன்னா செகண்ட் இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ரூபாய்க்கு 1% 4% வட்டின்னு பாத்தீங்கன்னா மைனஸ்ல போயிடும். அப்போ 300 கிடையாது. டி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்க. 768 ரூபாய் அப்படிங்கறத 1 இயருக்கு கன்வெர்ட் பண்ணி பாருங்க. 1% கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 7.68 அப்படின்னு வரும். சோ இந்த ஆப்ஷன் கிடையாது. அப்ப பி அப்படிங்கிறது தான் ஆப்ஷன். சோ நீங்க அதிகமா பிராக்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியா குயிக்கா நீங்க வந்து எக்ஸாம்ஸ்ல டிக் பண்ற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய குயிக்கா பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. வித்தின் ஒவ்வொரு क्वेश्चनக்கும் உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் தான் வந்து டிக் பண்றதுக்கான டைம் வந்து இருக்கும். சோ அவ்வளவுதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. சோ எவ்ரிடே 10 क्वेश्चंस நாம வந்து எக்ஸாம்ஸ்ல இந்த மேத்தமேட்டிக்ஸ் வந்து நான் நடத்துறேன். ஏன் 10 क्वेश्चंस நடத்துறீங்க, முழுசா நடத்துங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியாது. யூடியூப் பார்க்குற எல்லாருமே ஒரு 10 நிமிஷம் பார்ப்பாங்க. அதிகபட்சம் அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட் ஃபன் அப்படின்ற சேனலுக்கு மாறிடுவாங்க. ஸோ மினிமமா ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்க்குள்ள உங்களால எவ்வளோ கற்றுக்க முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க கற்றுக்கோங்க. எவ்ரி 10 கொஸ்டின்ஸா நான் உங்களுக்கு தினமும் சொல்லி தரேன். திரும்ப ஒரு வீடியோல உங்களை நான் பார்க்குறேன். கண்டா பேசியும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம டெய்லியும் டிஎன்பிசி கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம் ஃப்ரீயாகவும். நீங்க வெளியே கோச்சிங்லாம் போனீங்கன்னா 18000 ரூபாய் 50000 ரூபாய் வரைக்கும் தான் வாங்குவாங்க. ஸோ அதெல்லாம் தேவையே கிடையாது. நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே டீச் பண்றேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you.